இன்னைக்கு தான் முதல் நாள் காலேஜ். எப்படி இருக்க போதோ தெரியல. போனாதான் தெரியும். இங்கேருந்து இருக்கிற வேடிக்கை பார்த்தா என்னதான் தெரிய போகுது. வா வா, பெல் அடிக்கிறதுக்குள்ள உள்ளார போயிடுவோம். போலாண்டி. ஏய், அங்கே பாரு, ஒரு பொண்ணு. நம்மெல்லாம் எவ்வளோ ஜாலியாக வந்திருக்கோம். அவள் என்ன ரொம்ப சோகமாக இருக்கா? என்ன கோவமோ? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன இந்த பொண்ணு சும்மா உருன்னு உட்காந்துருக்கு? ஏய், ஸ்டாஃப் இருக்காரு, அப்புறம் பேசிக்கலாம் இரு. என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு தான் முதல் நாள் காலேஜ். சும்மா தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படி இப்படின்னு போகும். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அச்சோ, அப்படிலாம் இல்லைம்மா. 1 வீக் வரைக்கும் ஏன் ஃப்ரீயாக இருக்கும்னா, இன்னும் அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். யாராச்சும் வந்து சேருவாங்க இல்லையா, அதனால் 1 வீக் கழிச்சு தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் லீவ் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. காலேஜில் லைப்ரரி இருக்குது, நல்ல அட்மாஸ்பியரை சுற்றி பாருங்கள். ப்ளே கிரவுண்ட் இருக்குது, இன்டோர் இருக்குது, அவுட்டோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்து காலேஜில் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசி பழகி மெர்ச் ஆகுங்க. எவ்வளோ இருக்குது? ஓகேம்மா. இப்போ நீங்கள் உங்கள் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் மூர்த்தி. நான் உங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் நான் உங்கள் இன்சார்ஜ் ஸ்டாஃபும் கூட. ஓகேங்களா? ஹலோ சார், என் பேர் பவித்ரா. அப்பா பேர் கணேசன், அம்மா பேர் லக்ஷ்மி. எனக்கு ஒரு யங் சிஸ்டர் இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ஓகேம்மா. சார், என்னோட பேர் அவல்மொழி. எங்கள் அப்பா பேர் அழகப்பன், எங்கள் அம்மா பேர் நந்திதா. எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு. நெக்ஸ்ட்மா. ஹலோ சார், என் பேர் சந்தியா. அப்பா பேர் கிஷோர், அம்மா பேர் வைஷாலி. நான் எங்கள் வீட்டில் சிங்கிள் சைல்டு சார். தேங்க்யூ சார். ஓ, சந்தியா. சந்தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் பொண்ணு தானம்மா நீ? ஆமாம் சார். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி. அவங்கள மாதிரி நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் விமனாக வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். ஆனால் எனக்கு பிஸ்னஸ் விமனாக ஆக்குறதெல்லாம் ஆசையே இல்லை சார். ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், நல்ல என் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும் தான் எனக்கு ஆசை. காலேஜ் முடித்ததும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னம்மா நீ இப்படி பேசுகிற? உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க தெரியுமா உனக்காக. நீ அவங்களோட 10 மடங்கு உருவாக்கணும். அதுதான் அவங்களுக்கு நீ கொடுக்குற பெருமை, நீ சேர்க்குற புகழ். சார், இதை பற்றி இப்போ பேச வேண்டாம் சார், விட்டுருங்க. ஓகேம்மா, சிட் டவுன். சரிம்மா, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சத்தம் வராமல் அமைதியாக இருங்க. நான் அடுத்த கிளாஸுக்கு போகிறேன். காலேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டாஃப் யாரும் சரியாக வரமாட்டாங்க. அதுக்காக நீங்கள் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு அட்டகாசம்லாம் பண்ணக்கூடாது. அமைதியாக ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெளியில் வந்து லைப்ரரி, ப்ளே கிரவுண்ட் எங்கேயாச்சும் விளையாடுங்க. ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. ஏய், கேட்டியா? அந்த பொண்ணு நல்ல வசதியான பணக்கார வீட்டு பொண்ணா. நம்மலாம் பேசினா அவள் நம்மக்கிட்ட பேசுவாளா? யாராக இருந்தால் என்ன, காலேஜுக்குள்ளே வந்துட்டா நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிளாஸில் இருக்கோம். எப்படி பேசாமல் இருக்க முடியும்? வா, நானே பேச்சு கொடுக்குறேன். ஹாய், நான் பவித்ரா. தெரியும், இப்போ தானே பேசுனீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போது ஏன் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அவல்மொழி. ஓகே ஓகே. ஏன் ரொம்ப டல்லாக சேடாக இருக்கீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்கேன். இல்லைங்க, நீங்கள் பார்க்க சேடாக தான் இருக்கீங்க. பார்க்குற எங்களுக்கு தெரியாதா உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு? இல்லை, அது வந்து இதுக்கு முன்னே நான் படித்த ஸ்கூல்லலாம் என்கிட்ட யாரும் சரியாக பேசவே மாட்டாங்க. இப்படியே இருந்து பழகிடுச்சு. ஸோ சேடாக இருந்தால் தான் நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு தோணல் உருவாக்கிடுச்சு. அதான் இப்படி இருக்கேன் போல். ஏன் ஏன் யாரும் உங்ககிட்ட சரியாக பேச மாட்டாங்க? எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்.
நான் ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுன்னு சொல்லி யாரும் என்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க. நானாக பேசினாலும் சரியாக பேசாமல் என்னை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி பேசினதே இல்லை. நான் என்னோடய ஆட்டிடியூட் அப்படி இருந்ததில்லை, நான் அப்படி நடந்துக்கிட்டதும் இல்லை. அவங்களா தான் என்னை அப்படி நினச்சி ஒதுக்கிட்டாங்க. நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் உங்களை எங்கள் கூட படிக்கிற ஒரு பொண்ணாகவும் எங்கள் ஃப்ரெண்டாகவும் தான் நினைக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் என் ஃப்ரெண்டாக ஆகலாம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, இப்போ தான் உங்கள் முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியுது. இப்போ தான் அழகாக இருக்கீங்க தெரியுமா? அப்போ இதுக்கு முன்னே நான் அசிங்கமாக இருந்தேனா? ஆமாம், அந்த சேட் எக்ஸ்ப்ரெஷன் உங்கள் முகத்துக்கு செட்டே ஆகலை. இப்போ தான் அழகாக இருக்கீங்க. ம், சரி சரி, இங்கேயே உட்காந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? வாங்க வெளியில் போய் காலேஜை சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். நல்லா இருக்குல்ல காலேஜ் பார்க்குறதுக்கு? ஆமாம் ஆமாம், அதுவும் நாளே இப்படி வந்து வெளியில் சுற்றிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குடி. இருக்கும்டி இருக்கும், எல்லாம் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப மொக்கையாக போராக போக போகுது. நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ஒன்றா படித்தவங்களா? ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிறீங்க. ஆமாங்க, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் படித்து வளர்ந்தோம். அதனால் பிளான் பண்ணி ஒரே காலேஜில் ஒரே கோர்ஸில் சேர்ந்துட்டோம். நான் எங்கே சேர்ந்தேன்? இவ தான் என்னை சேர வச்சா. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு தான் நினச்சேன். இவ தான் ஏதேதோ என்னை பேசி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க வச்சுட்டா. சரிகாரி. சரி சரி விடுங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே சேர்ந்ததுனால தானே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா? ஆமாம் சந்தியா, கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன் கிளாஸ் ரூமில் எனக்கு பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகிறதெல்லாம் விருப்பம் இல்லை, நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொன்னேன். சம்மந்தமே இல்லாமல் ஏன் இப்படி சொன்னேன்? அதுவா, இல்லை உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பிஸ்னஸ்ன்னு சொல்லி என்னை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. என்னை வேலைக்காரங்கக்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன தான் வேலைக்காரங்க எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அப்பா அம்மாவோட பாசத்துக்கு ஈடு இணை ஆகாது இல்லையா? அம்மா நமக்கு பாசமாக சாப்பாடை ஊட்டி விடுறதும் வேலைக்காரங்க நமக்கு தக்க சாப்பாடை போட்டு கொடுக்குறதும் ஒன்றும் ஆகாதில்ல. அது என் அப்பா அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் பணம் இருந்தால் எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, பணம் இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான். எல்லாமே இருந்தாலும் பணம் எவ்வளோ இருந்தாலும் அந்த அப்பா அம்மா கொடுக்குற பாசத்துக்கு ஈடு இணையாகாதில்ல. ஆமாம், கண்டிப்பாக பவித்ரா. எத்தனை நாள் நீங்கள் இருக்கேன்னு தெரியுமா? ஒரு நல்ல நாள் விசேஷம், ஏன் என் பிறந்த நாளுக்கு கூட எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே இல்லை. ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எனக்குன்னு சொல்கிறாங்க. என் ஒருத்திக்கு எவ்வளோ தேவைப்பட்டுற போது, தேவையான அளவுக்கு சம்பாரிச்சிட்டு என் கூட நேரத்தை செலவழிக்கலாம் இல்லையா? அது அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. எத்தனையோ நான் வாய் விட்டு சொல்லி அழுதும் பார்த்துட்டேன். அவங்க அப்பா கூட என் நிலைமையை புரிஞ்சுக்கல. நான் ஏதோ சின்ன பொண்ணு அறியாமையால் பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு பணத்தோட அருமை தெரியலன்னு நினைக்கிறாங்க. எனக்கு பணத்தோட அருமைலாம் தெரியும். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பணத்தை ஒருத்தர் எவ்வளோ நல்லா மதிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுவே அளவுக்கு மீறி போனால் வீட்டில் கூட இருக்கிறவங்களோட சந்தோஷமே பறி போயிடுதுங்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி விடு சந்தியா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிடச்சிருக்கோம்ல. உங்கள் அப்பா அம்மா கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைப்பியோ அதே எவ்வளோ சந்தோஷத்தை எங்ககிட்ட அனுபவி. நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் சந்தியா. ஓகே ஓகே. அவள் உன்னை முத பார்க்கும்போது நீ ரொம்ப உம்முன்னு இருக்க, என்னவோ ஏதோன்னு நினச்சோம். ஆனால் உனக்கு பின்னாடி இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கும் நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதுதான் எங்களுக்கு புரியல. சொல்கிறேன், அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும், அன்றைக்கி நான் சொல்கிறேன். அது வரைக்கும் கேட்காதீங்க. சரி,
இந்த சோகம் கவலை அழுகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு முடிஞ்ச வரைக்கும் காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல 2 பேர் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்றத நிறுத்துங்க. நீ வா போன்னு உரிமையாக பேசுங்க. அவ்வளோதானே, பேசிட்டா போச்சு. சரியாடி? ஓகேடி.